நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான மூவுங்க. அதாவது அந்த ஹை வரைக்கும் வந்துருச்சுங்க, 500 வரைக்குமே வந்துட்டுங்க. ஸோ எதிர்பார்த்தது தாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரிகர் பண்ணுவானுங்கன்னு. அது வந்து என்னன்னாங்க, நாளைக்கு நம்ம மார்க்கெட் லீவு. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் எஸ்ஜிஎக்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் கொடுத்து இந்த ப்ரீவியஸாக அந்த லெவல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சுங்க. 200 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதுங்க அந்த டெஸ்டிங் வந்தது பார்த்திங்கன்னா, நான் இந்த லெவலே வந்து திரும்பணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க இந்த 250 வரைக்குமே விட்ருக்காங்க, 270 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் வந்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா மேபி கேப் அப் தாங்க ஆகும். இதுக்கு மேலே தான் வரும், இந்த 500க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு என்னென்னு பார்க்கணுங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு குளோபல் மார்க்கெட் வந்து நடக்கும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் நாளைக்கு மார்னிங் 6:30க்கு ஓப்பன் ஆகும். அது எப்படியும் ஒரு 460 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 500 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் முடிஞ்சுன்னா அப்புறம் மறுபடியும் நைட்டில் வந்து ட்ரேட் ஆகி ஒரு 500க்கு மேலே போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஆனால் மண்டே கட்டாயம் கேப் அப் தான் வரும்னு நினைக்கிறேங்க. நல்ல ஒரு பையிங் தானே நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து கொஞ்சம் இதாகுதுங்க, ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த ஒரு 200க்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தாங்க க்ளோசிங் இருக்குது. இந்த ஒரு 100 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான், 100 to 200 தான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் 100 தான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்க. ஆனால் மார்க்கெட் பையிங் தாங்க இருக்குது. ஸோ இந்த டைமாவது பேங்க் நிஃப்டி 50,000 நோக்கி போகுங்களா என்னென்னு பார்ப்போம். ஆனால் இந்த டைம் போயிரும் தான் நினைக்கிறேங்க. ஸோ பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ இன்றைக்கி க்ளோஸில் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட். அதனால் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. மேபி இந்த 500 பக்கமாக க்ளோசிங் ஆச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த 23,000 வந்துடும், ஒரே தம்மில் வந்துடுங்க. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அதே லெவலில் தாங்க நின்றுட்டுருக்கு. ஆனால் US30 வந்து கொஞ்சம் அப்படியே அப் ட்ரெண்ட் போகாமல் இருக்குங்க. ஆனால் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தனியால் விழாதுங்க. US30 விழுந்தால் தான் நாஸ்டாக்கும் ரெண்டுமே ஒன்றா கரெக்ஷன் ஆகும். ஸோ US30 மேலே வந்து போயிட்டுருக்கனால நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விழுறக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது அப்படியே தாங்க கன்சால்டேட் ஆகிட்டுருக்கும். பார்ப்போங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி அதோட க்ளோசிங் வருதுன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்றைக்கி இந்த HDFC பார்த்தீங்களா, நல்ல ஒரு பையிங் வந்தான். ஆனால் மறுபடியும் லாஸ்ட் மினிட்ல செல்லிங் வந்துட்டான். ஆனாங்க நல்ல ஒரு பையிங்கில் தாங்க இருக்குது. டே ஹை தான் வந்துகிட்ருக்கு. ஆனாங்க இங்கே பாருங்கள், ட்ரிபிள் டாப் இருக்குது. இந்த டைம் இது ஒரு 4வது டாப்பாக உருவாக்கிடுவான்னு என்னன்னு தெரில. ஆனால் உருவாக்க மாட்டான்னு நினைக்கிறேங்க. இந்த டைம் வந்து பிரேக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க, 1420. ஸோ இந்த டைம் இதை பிரேக் பண்ணி உள்ளே பூந்துட்டான்னா அதுக்கப்புறம் HDFC வந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ரிலையன்ஸ் அதே தான். ரிலையன்ஸ் ஆல் டைம் ஹையில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குங்க. ஸோ திரும்ப இதே தாங்க, இந்த ரீஜனுக்குள்ளே தான் வரும். நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்து திரும்பிச்சுன்னா மட்டும்தாங்க நம்ம வாங்கணும். அதாவதுங்க ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் பிரேக் ஆகணும். திரும்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புகிறப்ப தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ இவன் இப்படியே போனான்னா போயிட்டு போகிறான், அவன் எங்கேயா போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதாங்க. பார்ப்போங்க நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுன்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவலாக ஆர்டர் எடுக்கணும், ஆப்ஷன்ஸ் பையிங், ஆப்ஷன் செல்லிங்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் என்னோடய கைடன்ஸ் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி தரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள்.